இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள பத்தி பார்க்க போறோம். சித்தர்கள் சொன்ன நெறைய வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில இரும்புச்சத்து ஏன் நம்ம உடலுக்கு அவசியம்? இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு. அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குங்க. எனக்கு அனீமியா, ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொன்னாலே டெய்லி 4, 5 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவம் தான். உண்மையிலேயே பேரிச்சம்பழத்துல இரும்புச்சத்து இருக்குங்க. ஆனா, அதை விட அதிகமான இரும்புச்சத்து நெறைய நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள்லயே இருக்கு. பொதுவாகவே இரும்புச்சத்து குறைவா இருக்கு, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு, அனீமியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். என்னன்னா, உங்களுக்கு அதிகமா இதுல எல்லாமே ஈர்ப்பு இருக்கும். நல்ல புளிப்பான பொருட்கள் நெறைய பேருக்கு அயர்ன் குறைவாக இருந்துச்சுன்னா, உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் உடல்ல ஆக்ஸிஜனா இருக்கட்டும், சத்துக்களா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இதுவே குறைவாயிடுச்சுன்னா, நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அது போதுமான அளவு நியூட்ரிஷனும் இல்லாம உடல் சோர்வு ஏற்பட்டுரும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள பத்தி பார்க்க போறோம். சித்தர்கள் சொன்ன நெறைய வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில இரும்புச்சத்து ஏன் நம்ம உடலுக்கு அவசியம்? இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். அயர்ன் சாப்பிடுங்க, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குனாவே டேட்ஸ், பேரிச்சம்பழம் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அதை விட பேரிச்சம்பழத்தை விட அதிகமான இரும்புச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு உடல் நலம் குறைவு ஏற்பட்டு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்குங்க, எனக்கு அனிமியா, ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொன்னாலே டெய்லி 4, 5 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவம் தான். உண்மையிலேயே பேரிச்சம்பழத்துல இரும்புச்சத்து இருக்குங்க. ஆனா, அதை விட அதிகமான இரும்புச்சத்து நெறைய நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள்லயே இருக்கு. அது என்னென்ன, யார் யார் எந்தெந்த அளவு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குறிப்பிட்ட சொல்லணும்னா, சர்க்கரை நோயாளிகள் நம்ம டேட்ஸ் எடுக்க முடியாது. எனக்கு சுகர் இருக்கு, ஆனா அனீமியா இருக்கு. ஸோ இப்போ நான் எந்த மாதிரியான இரும்புச்சத்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. அதாவது டேட்ஸ் இரும்புச்சத்து இருக்கு. டேட்ஸ தவிர்த்து நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இதுல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களே தாங்க. ஸோ முதல்ல எள்ளு. ஸோ கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் முளைக்கட்டிய எள்ளுல அதிகமான அயன், இரும்புச்சத்து நிறைஞ்சு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த கருப்பு எள்ளு நல்லா முளைக்கட்டி வரும்பொழுது, முளைக்கட்டி அதில இரும்புச்சத்து ரொம்ப அதிகம். ஸோ முளைக்கட்டிய கருப்பு எள்ளு நீங்க பயன்படுத்தும் பொழுது, நமக்கு இரும்புச்சத்து அதிகமாகுது. இது எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளுன்னு சொல்லும்போது நம்ம லேசா வறுத்து வெள்ளப்பாகுல சேர்த்து உருண்டைகளாக எடுத்துக்கலாம். எள்ளு துவையலாக சாப்பிடலாம். முளைக்கட்டிய எள்ளு எப்படி எடுத்துக்கலாம்? அதனோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சாலட் மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல அத அரைச்சு அடை தோசையாகவும், இட்லியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்பொழுது மலச்சிக்கலும் நமக்கு இருக்காது, எலும்பு தேய்மானமும் இருக்காது, அயர்ன் டிஃபிஷியன்சி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்குங்க. அடுத்து 2வது முக்கியமானது வெந்தயம். பெரும்பாலும் இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்ல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுலயுமே பேரிச்சம்பழத்தை விட அதிகமான வெந்தயம் நம்ம உடல்ல இரும்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுல இருக்கு. ஸோ வெந்தயம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடல்ல நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இரும்புச்சத்து குறைபாடுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம்? முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து, பிரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய பெண்கள்ல இருந்து, மலச்சிக்கல் இருக்கு, எல்லாருக்குமே தைராய்டு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே இந்த முளைக்கட்டிய வெந்தயம் இந்த அயர்ன் டிஃபிஷியன்சிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ முளைக்கட்டிய வெந்தயத்தை நல்லா உலர்த்தி எடுத்து பவுடர் பண்ணிட்டு இந்த பவுடரை நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. இல்ல நீங்க ஏதாவது உணவு செய்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை எடுத்துக்கலாம். வெந்தய பால் கஞ்சி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது இரும்புச்சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது.
அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்துல புரோட்டீன் ரொம்ப அதிகம், இரும்புச்சத்து அதிகமா இருக்கு, கால்சியமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. தொடர்ந்து இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, உங்க உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்னென்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இரும்புச்சத்து அதிகரிக்கவும் ஏன்னா நெறைய பேருக்கு அனிமியா இருந்தா வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு இருக்கும். அத சரி செய்யறதுக்கு இந்த கருப்பு உளுந்த நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து உணவுல சேர்த்து சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அடுத்தது இந்த ஃப்ரூட்ஸ் பக்கம் கொஞ்சம் போலாம். எந்தெந்த பழங்கள் உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருந்தா அத பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாதுளை சிறந்தது, அத்திப்பழம் சிறந்தது, பேரிக்காய் கிடைச்சா விட்டுறாதீங்க. தர்பூசணி இந்த சீசன்ல நிறையவே கிடைக்குங்க. அத வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. தர்பூசணி வாங்கும்போது நல்ல குவாலிட்டியா இருக்கா, என்ன நேச்சுரலா கிடைக்கக்கூடியதான்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மாம்பழம். மாம்பழமும் இந்த சீசன்ல நமக்கு நிறையவே கிடைக்கும். வாழையை பொறுத்த வரைக்கும் செவ்வாழைய அதிகமா சேர்த்துக்கோங்க. செவ்வாழை எடுக்கும்போது நம்ம உடல்ல அதிகமான ஒரு இரும்புச்சத்து குறைபாடு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்கும். மறக்காம நேந்திரம் வாழை. இந்த நேந்திரம் வாழையை பவுடரா கூட நம்ம எடுத்துக்கலாங்க. நேந்திரம் வாழையை பவுடரா நம்ம எடுக்கும்பொழுது உடல்ல அவ்வளவு இரும்புச்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இரும்புச்சத்து குறைவா இருக்கு, அயன் டிஃபிஷியன்சி இருக்கு, அனிமியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். என்னன்னா உங்களுக்கு அதிகமா இதுல எல்லாமே ஈர்ப்பு இருக்கும். நல்ல புளிப்பான பொருட்கள், புளிப்பு சார்ந்த பொருட்களை அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அது இன்னும் ரத்த சோகையை தான் உருவாக்கும். அதுக்கப்புறம் வாதம் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில பொரித்த பஜ்ஜி மாதிரியான உணவுகள். நல்லா ஃப்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதையும் தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல இரும்புச்சத்தை குறைக்க தான் செய்யும். அந்த மாதிரி உணவுகள் நல்ல ஸ்வீட்டா, புளிப்பா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நீங்க கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்த்துக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஈஸியா நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகி உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுல பேசிக்கா சித்த மருத்துவத்துல நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள், அதாவது அனிமையா இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவன நெல்லி தாங்க. பாவன நெல்லிக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி திரும்ப பால்ல பிட்டவியல் செய்து பவுடர் செஞ்சுட்டு கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்து எடுக்கிறது. 1/4 டீஸ்பூன் டெய்லி தேனோட சாப்பிட்டுட்டு வாங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது பிரெக்னன்சி டைம்லையும் இதை எடுத்துக்கலாம். அனிமையா இருக்கக்கூடிய டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதை எடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு அயன் குறைவாக இருந்துச்சுன்னா உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் உடல்ல ஆக்சிஜனா இருக்கட்டும், சத்துக்களா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இதுவே குறைவாயிடுச்சுன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அது போதுமான அளவு நியூட்ரிஷனும் இல்லாமல் உடல் சோர்வு ஏற்பட்டுரும். அப்போ ஆர்பிசி செல்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. சித்த மருந்துகளை இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக ஆரம்பித்து இரத்த சோகை அப்படின்ற பிரச்சனையும் குணமாகும். நன்றி.